நித்திய வார்த்தைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை பூரண சமாதானம். கிறிஸ்துவின் சீசர்களும் ஆரம்ப கிறிஸ்தவர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள். இந்த வாழ்த்துதல்கள் ஏன் அவ்வளவு முக்கியமானது? பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளாக இருக்கிற கவலைகள், பயங்கள் எல்லாவற்றையும் அது அப்புறப்படுத்தி நமக்கு பூர்ண நம்பிக்கையும் ஆழமான ஒரு அமைதியும் சமாதானத்தையும் தருகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த கால வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், சமாதானமற்று இருக்கிறீர்களா அல்லது சமாதானத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? நானே உங்களுடைய சமாதான பிரபு என்று சொல்லி படிப்போம் வாருங்கள். இயேசு சொன்ன தம்முடைய வார்த்தைகள் யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இயேசுவே நம்முடைய சமாதான பிரபு என்று சொல்லி இன்றைக்கு நாம் நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறதை தவிர்த்தால் இயேசு கொடுக்கிற இந்த சமாதானத்தை நாம் பூர்ணமாய் அனுபவிக்க முடியும். ஏசாயா தன்னுடைய நிருபத்தில் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படியாக இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அவரையே நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். ஏனென்று சொன்னால் அவரே நம்முடைய சமாதான பிரபு. ஒருவேளை சமாதானம் இல்லாதபடி நீங்கள் தவிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த சமாதான பிரபுவை நாம் அன்போடு கூட வரவேற்போம். அவர் உங்களுக்கு இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து உங்களை மகிழ செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி. சமாதானம் இல்லாத எங்களுடைய வாழ்க்கையிலே, சமாதானம் இல்லாத இந்த உலகத்திலே நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறும், எங்களுக்கு சமாதானம் வரும். ஆகவே வந்தருளும் என்று சொல்லி உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.